வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் மிகை ஊதியத்தை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சி மற்றும் டி பிரிவை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. (2026) புத்தாண்டு பிறந்ததை வரவேற்று நாடு முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். நாட்டின் முக்கிய நகரங்களில் புத்தாண்டை வரவேற்று ஆடல் பாடலுடன் பொதுமக்கள் உற்சாகம். சென்னை கடற்கரைகளில் மழைக்கு நடுவே புத்தாண்டை வரவேற்று பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டம். மெரினா, பெசன்ட் நகர் பகுதி, எலியட் கடற்கரைகளில் மக்கள் ஆடல் பாடலுடன் மகிழ்ச்சியில் திளைப்பு. சிறப்பாக அமையும் என்கிற நம்பிக்கையில் 2026 புத்தாண்டை வரவேற்கிறோம். ஆடல் பாடல் என புத்தாண்டு கொண்டாட்டம் மகிழ்ச்சியாக இருந்ததாக சென்னை மக்கள் நிகழ்ச்சி. ஒரு சென்னையோட முகம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதோட 2026 வெல்கம் பண்ணுறது இதை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வெல்கம் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எல்லாரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம். சென்னையில் நேற்று இரவு கோலாகலமாக நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டம். விபத்தால் உயிரிழப்புகள் இல்லை என மாநகர காவல்துறை அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. கோவை, மதுரை, சேலம், நெல்லை உள்ளிட்ட நகரங்களிலும் புத்தாண்டை வரவேற்று மக்கள் கொண்டாட்டம். புதுச்சேரியில் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை கொண்டாடிய இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள். சினிமா பாடல்களுக்கு நடனமாடி உற்சாகம். 2026 புத்தாண்டு பிறப்பையொட்டி சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலயத்தில் சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் பங்கேற்பு. (2026) புத்தாண்டு பிறந்ததை வரவேற்று நாடு முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். நாட்டின் முக்கிய நகரங்களில் புத்தாண்டை வரவேற்று ஆடல் பாடலுடன் பொதுமக்கள் உற்சாகம். உலகமெங்கும் வண்ணமயமாக பிறந்தது 2026 புத்தாண்டு. வான வேடிக்கை மற்றும் கேக் வெட்டியும் பட்டாசுகள் வெடித்தும் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை வரவேற்ற மக்கள். 2026 புத்தாண்டு வலுவான மற்றும் வளமான இந்தியாவை உருவாக்க புதிய ஆற்றலை புகுத்தட்டும். நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புத்தாண்டு வாழ்த்து. புத்தாண்டு அனைவருக்கும் வெற்றியுடன் கூடிய நிறைவான வாழ்வை கொண்டு வரட்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. சமூகத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிலவ இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. நாம் இதுவரை பெற்ற வெற்றிகள் தந்த ஊக்கத்தோடும் போராட்டங்களால் பெற்ற துணிவோடும் 2026 மாபெரும் வெற்றியை நோக்கி முன் செல்கிறோம். அமைதியும் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் புதிய வெற்றிகளும் நிறைந்த ஆண்டாக 2026 ஆண்டு அனைவருக்கும் அமைந்திட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புத்தாண்டு வாழ்த்து. மலர்கின்ற புத்தாண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவான சந்தோஷம், நிம்மதியான வாழ்க்கையினை வழங்கட்டும். நீடித்த ஆயுள், நிறைந்த செல்வத்தையும் வழங்கும் ஆண்டாக 2026 அமைய இறைவனை வேண்டுகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புத்தாண்டு வாழ்த்து.
சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் சந்திப்பு. சால்வை அணிவித்தும் புத்தகங்கள் வழங்கியும் புத்தாண்டு வாழ்த்து. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ராமதாஸ், பிரேமலதா உள்ளிட்டோர் புத்தாண்டு வாழ்த்து. டிடிவி தினகரன், வைகோ, கமல்ஹாசன் உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவிப்பு. சென்னை போய்ஸ் கார்டன் இல்லத்தில் ரசிகர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் ஆங்கில புத்தாண்டையொட்டி வாழ்த்து தெரிவித்தார். இரண்டாயிரத்தி 26 அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்பதை மக்கள் நிரூபிக்கப் போவது நிச்சயம். வாகை சூடும் வரலாறு திரும்பப் போகிறது என த.வே.க தலைவர் விஜய் புத்தாண்டு வாழ்த்து. புத்தாண்டு அனைவருக்கும் வளமான ஆண்டாகவும் உங்கள் வாழ்க்கை அழகானதாகவும் அமைய வாழ்த்துகிறேன். ஆங்கில புத்தாண்டையொட்டி நடிகரும் ரேசருமான அஜித்குமார் வாழ்த்து பதிவு. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு கோயில்களில் குவிந்த ஏராளமான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து புத்தாண்டு இனியதோர் ஆண்டாக அமைய வேண்டுதல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சுவாமி தரிசனத்திற்காக குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். சுவாமியை தரிசிக்க தடுப்பு கம்பிகள் மீது ஏறி குடித்து சென்றவர்களால் மக்கள் கடும் அவதி. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை தரிசிக்க குவிந்த பக்தர்கள் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து அரோகரா முழக்கம் எழுப்பி சுவாமி தரிசனம். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் குவிந்த மக்கள். சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று ஏராளமானோர் வழிபாடு. நாடு முழுவதும் புத்தாண்டின் முதல் சூரிய உதயத்தை கண்டு ரசித்த மக்கள். அதிகாலையில் மேக கூட்டங்களுக்கிடையே உதயமான கதிரவனின் ரம்யமான காட்சிகள். பொங்கல் பண்டிகை முடிந்த பின் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் என நயினார் நாகேந்திரன் தகவல். தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் கூட்டணி எனவும் திட்டவட்டம். இன்னும் 3 மாத காலம் இருக்கிறது. அமித்ஷா அவர்கள் வந்து போன பிறகு அதனைத் தொடர்ந்து பொங்கல் முடிந்த பிறகு அதனுடைய 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும். ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்களின் போராட்டங்களால் சென்னை ஸ்தம்பித்திருப்பதாக பிரேமலதா பேட்டி. எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், எங்களுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆலோசனையை கேட்டு ஒரு நல்ல முடிவை நிச்சயமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு பக்கம் சமூக நல பணியாளர்கள் போராட்டம், ஒரு பக்கம் மக்கள் நல பணியாளர்கள் போராட்டம், ஒரு பக்கம் பார்த்தா செவிலியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் பார்த்தா இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். ஒரு 2 நாளாக சென்னை சிட்டியே ஸ்தம்பிக்க. நெல்லை, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களில் மினி டைட்டில் பூங்கா கட்டுமான பணிகளை மேற்கொள்ள டெண்டர் கோரியது தமிழக அரசு. 500 முதல் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு. பொங்கல் தொகுப்பு வழங்க 248 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த தமிழ்நாடு அரசு.
1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு நீள கரும்பு வழங்கும் வகையில் அரசாணை வெளியீடு. அதிமுகவில் சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் தேர்வுக்கான விருப்பமனு விநியோகம் நிறைவு. 9500 பேர் விருப்பமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் நேர்காணல் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்ப்பு. மின்மினி பூச்சிகள் எல்லாம் வெளிச்சம் தராது. உண்மையான வெளிச்சத்தை எடப்பாடி பழனிசாமி தான் தருவார். களத்தில் பணியாற்றும் எங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு யார் போட்டி என்று விஜயை மறைமுகமாக சாடிய செல்லூர் ராஜு. மீண்டும் தமிழகத்திற்கு ஆட்சிக்கு வரும், ஆட்சிக்கு உறுதியாக வெற்றி பெறுவார் எடப்பாடியார் தான் 2026 முதலமைச்சர். மின்மினி பூச்சிகள் எல்லாம் இங்கே வெளிச்சம் தராது. உண்மையான வெளிச்சம் தரக்கூடியவர் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை சென்னையில் புத்தாண்டிலும் தொடர்கிறது இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம். சென்னை எழும்பூர் காந்தி இருவின் பாலம் அருகே உள்ள வட்டார கல்வி அலுவலகம் முன்பு 7வது நாளாக கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். புத்தாண்டை முன்னிட்டு செங்கோட்டை மலர் சந்தையில் பூக்களின் விலை கடும் உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 2500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1 கிலோ 1500க்கும் விற்பனை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வரும் 3ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. அதிகாலை கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் சாரல் மழையில் குளித்து குதூகலித்த திருநள்ளாறு கோயில் யானை பிரகிருதி. குளத்தை விட்டு வெளியேற மாட்டேன் என அடம் பிடித்த கோயில் யானையின் கியூட் வீடியோ இணையத்தில் வைரல். திருப்பதியில் நேற்று ஒரே நாளில் 4,79,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கை. நாளை முதல் அனைத்து கட்டண சேவைகளும் ரத்து. நேரடியாக திருமலை வரும் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதித்திருப்பதாக தேவஸ்தானம் அறிவிப்பு. நாட்டின் 77வது குடியரசு தினம் வரும் 26ஆம் தேதி கொண்டாட்டம். டெல்லி கடமை பாதையில் கடும் குளிருக்கு இடையே அணிவகுப்பு ஒத்திகையில் முப்படை வீரர்கள். டெல்லியில் வீட்டுக்கு செல்ல பேருந்துக்காக காத்திருந்த இளம்பெண்ணிடம் லிப்ட் தருவதாக ஏமாற்றி வேனில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த கும்பல். நள்ளிரவில் சாலையில் தூக்கி வீசியதில் படுகாயமடைந்த பெண் மருத்துவமனையில் அனுமதி. ஜனவரி 4ஆம் தேதி சீனா செல்கிறார் பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் தார். இந்த பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டாண்மையை மேம்படுத்தும் வகையில் இருக்கும் என பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தகவல். அமெரிக்காவின் நியூயார்க் நகர முதல் இஸ்லாமிய மேயராக பதவியேற்றார் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சோரான் மம்தானி. நியூயார்க்கின் வரலாற்று சிறப்புமிக்க சிட்டி ஹால் சுரங்கப்பாதை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழா. டிசம்பர் 25ஆம் தேதியோடு உலகம் அழிந்துவிடும் என கூறி உலக மக்களிடம் பணம் பறித்த கானா நாட்டை சேர்ந்த எபோனோவா கைது. தன்னைத்தானே தீர்க்கதரிசி என கூறி வந்த நிலையில் போலி தகவல்களை கூறி மக்களை அச்சுறுத்துவதாக மோசடி குற்றச்சாட்டு. ஜப்பான் நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள நோடா கடற்கரை பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6ஆக பதிவான நிலையில் பொதுமக்கள் வீதிகளில் தஞ்சம். T20 உலக கோப்பையில் பங்கேற்க உள்ள ஆஸ்திரேலிய அணி அறிவிப்பு. மிச்சல் மார்ஸ் தலைமையிலான அணியில் மேக்ஸ்வெல் கமின்ஸுக்கு வாய்ப்பு.
ஜனவரி 11ஆம் தேதி தொடங்கும் நியூசிலாந்திற்கு எதிரான ஒருநாள் போட்டியில் ஸ்ரேயாஸ் பங்கேற்பது சந்தேகம். கடந்த அக்டோபரில் ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக சுமார் 6 கிலோ எடை வரை குறைந்துவிட்டதாக தகவல். சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மீதான கூடுதல் கலால் வரி சட்ட திருத்தம் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என நிதி அமைச்சகம் தகவல். ஒரு சிகரெட்டின் விலை 72 ரூபாய்க்கு விற்கப்படலாம் என எதிர்பார்ப்பு.